இந்த கோவை குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் 24-25 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றுள்ளோம். இன்று முதல் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு வழக்கறிஞர் நலனுக்காக எப்போதும் பாடுபடுவோம் என்று சொல்லிக்கொள்கின்றோம். கோவை குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய 2024-25 ஆண்டுக்கான தேர்தல் நடைபெற்று புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு நிகழ்வு என்பது நடைபெற்று இருக்கிறது. நான் செயலாளராக சீலாராஜு ஆகிய நான் செயலாளர் பொறுப்பிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளேன். இந்த நிர்வாகம் என்பது வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வழக்கறிஞர் நலனுக்காக எங்களுடைய பங்களிப்பு இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு தேர்தல் சமயத்தில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறோம். அதில் ஒன்று வழக்கறிஞர் காவலர் மோதல் என்பது காவல் நிலையங்கள் நடைபெற்று வருகிறது. அதை தவிர்க்கும் பொருட்டு வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் காவல் ஆணையாளர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அடங்கிய நலக்குழுவினை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படும். அதேபோல் பெண் வழக்கறிஞர்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தைகள் காப்பகம் நீதிமன்ற வளாகத்தில் அமைக்க ஏற்பாடு செய்வோம். அதேபோல் பார் பெஞ்ச் மீட்டிங் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் அடங்கிய அந்த கூட்ட அமர்விற்கு ஏற்பாடு செய்வோம். மேலும் சங்கத்தினுடைய நிதி இருப்பை அதிகரிப்போம். வழக்கறிஞர்களுடைய விளையாட்டு திறனை மேம்படுத்த விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவோம். மேலும் அவர்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளை அதிகரிக்க வழக்கறிஞர் தொழில் மேம்பட சட்ட வகுப்புகள் சட்ட பயிற்சிகள் அளிப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நடந்து முடிந்த 2024-25 ஆண்டிற்கான நிர்வாகிகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். புதிய நிர்வாகிகளுடன் இணைந்து வழக்கறிஞர்களுடைய நலனுக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறோம்.